ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி ஓடி வந்திருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. உனக்கென்றுதான் இத்தனை முறையும் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஒவ்வொரு முறையும் உனக்கென்று கொண்டு வரும் ஒவ்வொரு செய்திகளிலும் நீ பயனடைந்தால் அது இந்த தாயின் வெற்றி என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, வாழ்வா சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நிற்பதற்கும் கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனிதர்களின் கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தூக்கி எறிந்து வாழும் வாழ்க்கை நரகமாக இருந்தாலும் கடந்து வந்துவிடலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கும் நபரின் மீது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தூக்கி எறிந்து மீண்டும் அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ என் தங்கமே. நரக குணம் கொண்ட இவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகித்தான் போய்கொண்டிருக்கிறது. இவர்கள் குணம் ஒருபடி கூட கீழறங்கி மாறுவது போல் ஒன்றும் காணவில்லை என் தங்கமே. இன்னும் அதிக அதிக அளவே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அடுத்தவர்களின் துயரத்தை பார்த்து மனம் நெகிழ்ந்து அடுத்த என்ன நடக்கப் போகிறது, அடுத்த என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. யாரேனும் கடுமையான ஒரு வார்த்தையை பேசிவிடக் கூடாது. உடனே அவர்களின் மீது பகை, யாராவது ஏதாவது ஒரு எண்ணத்தோடு கவலையோடு இருக்கும் என் தங்கமே. இந்த நேரத்தில் மனம் நெகிழ்ந்த ஒரு வார்த்தையை பேசிவிடக் கூடாது. உடனடியாக அதை பகையாக மாற்றி விடுகிறார்கள் என் தங்கமே. எல்லா நேரமும் கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? ஒரு நேரம்தானா தனக்கும் இல்லாமல் போகும் அல்லவா என் தங்கமே. தனக்கு மிஞ்சியதுதானே தானமும் தர்மமும். அதை போலத்தான் என் குழந்தையே, நமக்கு வைத்து கொண்டு பிறகுதான் தானத்தை கொடுக்க வேண்டும் என் தங்கமே. அந்த நேரத்தில் உதவி கேட்கும் போது அந்த உதவியை செய்ய முடியவில்லை என்று ஒரு நீ எனக்கு கொடுக்க மாட்டாயா என் தங்கமே? அப்போது நான் கஷ்டப்படுவது நீ சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் என் தங்கமே என்று உன் பகை அங்கே ஆரம்பம் என் குழந்தையே. உன் வீட்டு குப்பை உன் வீட்டிற்குள் வருகிறது, உன் வீட்டு குப்பை உன் வீட்டிற்குள் வருகிறது என்று அக்கம் பக்கத்தினரும் சண்டை சச்சரவு. அவள் என்ன அனுதினமும் இப்படி இருக்கிறாள்? நம்மால் அப்படி இருக்க முடியவில்லையே. ஏன் அவளைப் போல நாம் ஏன் இருக்கக்கூடாது? நம் வீட்டில் இருக்கும் துணையை விட அவளின் துணை அங்கே அன்பாகவும் பாசமாகவும் தானே இருக்கிறார்களே. ஏன் இதை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது காலம்? இதையெல்லாம் உனக்கு இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை பிரிக்க கூடாது, தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள கூடாது என்று ஒரு கூட்டம் ஒருபுறம் இப்படி நாலாபுறமும் எதற்கெடுத்தாலும் பகையை உண்டாக்கி ஒருவரை அழிக்கத்தான் திட்டம் போட்டு கொடுத்து திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. அங்கே என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என் தங்கமே என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? கவலைப்படாதே. உன் வாழ்க்கை மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பலரின் வாழ்க்கையும் அனைவருக்கும் அதை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வழியில்தான் இதையெல்லாம் அனுபவிக்கின்றார்கள் என் தங்கமே. பிரச்சனை என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதன் ரூபங்கள் தான் வெவ்வேறாக காணப்படுகிறது என் தங்கமே. மனதாலும் பணத்தாலும் பசியாலும் என வெவ்வேறு வழிகள் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. பல உறவுகளின் சூழ்ச்சியினாலும் வருகின்றது என் தங்கமே என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே. தெரிந்து கொள்ளவும் தான் நீ அதையெல்லாம் தெரிந்து கொள்ளவும் தான் போகிறாய் என் பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே. விஷயத்தை ஒருவரின் மீது எப்போது போடலாம் என்று காத்திருக்கிறார்கள்
பழியை எப்போது அவர்களின் மீது திணிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீ காணும்போது, அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேசும்போது நீ சுதாரிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யார் பேசினாலும் அதை அப்படியே நம்பி உன் மனதில் தோன்றியதை அப்படியே கூறாதே. எதை பேசும் முன்னரும் சற்று யோசித்து பேசு என் தங்கமே. அவர்களிடம் இருந்து ஒதுங்கி நிற்க வேண்டும் என் தங்கமே. ஒருவரிடம் பேசினாலே புரிந்து கொண்டு அவர்களின் குணம் எப்படித்தான் என்று மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் உறவை அதிகப்படுத்தி கொண்டிருக்காதே என் தங்கமே. விலகப்பார் என் தங்கமே. அவர்களின் குணத்தை பார்த்து பழகு என் தங்கமே. ஏனென்றால் உனக்கென்று பழகுவது போல பழகி உன்னையே குழியில் தள்ளிவிட்டு போவது போலத்தான் தெரிகிறது. அதுவும் பகையை வெளி காட்டிக் கொள்ளாமல் நீயே அமைதியாக ஒதுங்க பார்த்தாலும் யாரிடம் பகை வெளிப்படுத்தி விடாதே என் தங்கமே. உன்னை பிடிக்கவில்லை, நீ சரியில்லை, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று யாரிடமும் எதையும் வெளிப்படையாக பேசி பகையை உண்டாக்கிக் கொள்ளாதே. எந்த நேரத்தில் எப்படி மாறும், எந்த நேரத்தில் அவர்கள் எப்படி மாற்றுவார்கள் என்று காத்திருக்கும் இந்த நபர்கள் உன்னை சுற்றி அவர்கள் எல்லாம் எப்போது எது நடக்கும் என்று காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் என்றால் அதை உன்னிப்பாகவும் மிக தெளிவாகவும் புரிந்து கொண்டு அதன் பிறகு அதை எல்லாம் செய்துவிடு என் பிள்ளையே. இப்போது ஒருவரால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உனக்கு நெருக்கமான குடும்பத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவரால் அந்த ஒருவர் யார் என்று தெரியுமா? உனக்கு பகையாகத்தான் இருக்கும். உனக்கு செய்வினைகளை செய்பவர்தான் அவர். ஏதோ குடும்பத்தை சார்ந்த இன்னொருவருக்கும் அவன் கையால் செய்வினைகளை செய்து மருந்தை கொடுக்கின்றான் என் தங்கமே. அந்த மருந்துதான் இப்போது வேலை செய்து நோயாக மாறி அந்த நோயால் இப்போது அவதிப்பட்டு போகிறான் என் தங்கமே. உன் குடும்பத்தில் ஒருவர் என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு பிள்ளையே அவர் யார் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. எந்த காரணத்தினால் செய்வுகள் செய்யப்பட்டு என்று உனக்கு தெரியுமா? உதவி கேட்ட நிச்சயமாக அந்த நேரத்தில் அவரிடம் இல்லை என்றால் அது ஆனால் கேட்ட நேரத்தை கொடுக்கவில்லை இருந்தும் அவன் எனக்கு உதவி செய்யாமல் போய்விட்டான், இவனுக்கு முன்னால் எந்த கையில் நான் நிற்பது என்று நீ நினைக்கிறாயா? இவன் கொடுக்கும் இடத்தில் இருப்பதாக என்று பொறாமையில் அவன் இந்த செய்வினைகளை எல்லாம் செய்துவிட்டான் என் தங்கமே. மருந்தையும் நல்லவனாக நடித்து நல்லபடி யாரிடமும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை என் தங்கமே. கொடுத்து விட்டான், பதிவு செய்து தொடங்க போகிறது என் தங்கமே. பாதிப்பு இன்று தொடங்க போகிறது. என்ன பாதிப்பு அவர்களுக்கு தொடங்க போகிறது என்றால் அவரின் உள்ளமும் சற்று சரியில்லை பிள்ளையே. அதனால் தான் பாதிப்புக்குள்ளாகிவிட்டார் என் தங்கமே. அது யார் என்பதை நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறாய். பகையை உண்டாக்கி கொள்ளாதே. சத்தியம் இல்லாமல் இருக்கும் அவர்களிடம் நீ பகையை உண்டாக்கி கொள்ளாதே. உன்னை எப்படி எப்போது அழிக்கலாம் என்று காத்திருக்கும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே என் தங்கமே. தெரிந்தோ தெரியாமலோ அவர்களிடம் சிக்கிவிட்டாய். எப்படி சாமர்த்தியமாக வெளிவருவது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அதன்படி நீ பல வேலைகளை செய்து வெளியே வந்துவிடு என் தங்கமே. சத்தம் இல்லாமல் இருந்த இடம் தெரியாமல் வெளிவந்துவிடு என் தங்கமே. இல்லை என்றால் நீ பாதிப்புகளுக்கு உள்ளாகி விடுவாய். எதுவும் உன்னை அணுகாமல் இருக்கவும், உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறைகளை அழிக்கவும், உனக்குள் இருக்கும் இந்த செய்வினைகளை அழிக்கவும் உன் தாய் நான் இருக்கின்றேன். இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டபடி அனைத்தையும் செய்துவிடு என் தங்கமே. உனக்காக தினமும் வந்து கொண்டிருக்கும் இந்த வாக்குகளை என்றும் தவறவிடாமல் கேள் என் குழந்தையே. அப்போது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. எவன் எதை செய்தாலும் பரவாயில்லை, நான் உன்னுடன் இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. அவர்கள் செய்ததை
சற்றும் நீ தலைக்கெடுத்து கொள்ளாதே, நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே. அவன் போக்கில் போகட்டும், நீ உன் போக்கில் போக நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. என்றும் எனக்காக துடிக்கும் உன் இதயத்தை என்றுமே நான் பாதுகாப்பாக வைத்து கொள்வேன் என் குழந்தையே. பயப்படாதே. அவர்களை எந்தவித கசப்புகளும் இல்லாமல் அப்படியே முள்ளை முள்ளால் எடுப்பது போல் அனைத்தையும் நான் சரியாக செய்துவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லபடியாக முடியும் என் தங்கமே. நான் பார்த்து கொள்கின்றேன். எந்தவித பயத்தையும் உன் முகத்தில் காட்டிவிடாதே. அவன் உஷாராகி விடுவான் என் தங்கமே. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதை மட்டும் மனதில் கொள் என் தங்கமே. நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.